அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் ஜூலை 2025 முதல் முக்கிய அலவன்ஸ் விதிகளில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல டிசம்பருக்குள் ஓய்வுக்கு பாதி அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன தகவல், அதை பத்தின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதன் தாக்கம் பல மத்திய அரசு ஊழியர்கள் மீது இருக்கும். இந்த முக்கிய உத்தரவை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். மத்திய அரசு தற்போது பிறப்பித்துள்ள உத்தரவு 7வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஆடை அலவன்ஸுடன் தொடர்புடையது. இந்த உத்தரவின் பிரகாரம் ஜூலை 2025க்கு பிறகு அரசு பணியில் சேரும் புதிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் முழு ஆடை அலவன்ஸ் கிடையாது. மாறாக பணியில் சேரும் தேதியின் பிரகாரம் அதன் ஒரு பகுதியை மட்டுமே அவர்கள் பெறுவார்கள். பணியின் போது நிலையான சீருடை அல்லது ஒரே வகையிலான ஆடை அணிய வேண்டிய ஊழியர்களுக்கு ஆடை அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. இதில் ஆடை அலவன்ஸ் அந்த கிட் பராமரிப்பு, காலணிகள், கவுன்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் செலவும் அடங்கும். 7வது ஊதிய குழுவின் இதற்கு ஒரு தெளிவான வகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராணுவம், விமானப்படை, கடற்படை, CAPF மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆண்டுதோறும் ஆடை அலவன்ஸாக ரூபாய் 20,000 பெறுகிறார்கள். மறுபுறம் காவல்துறை, நர்சிங் ஊழியர்கள், சுங்கத்துறை, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் சட்ட சேவை மற்றும் குடிவரவுத்துறை அதிகாரிகள் ஆண்டுதோறும் ரூபாய் 10,000 வரை இந்த ஆடை அலவன்ஸாக பெறுகிறார்கள். கடைசியா கீழ்நிலை பாதுகாப்பு ஊழியர்கள், ரயில் நிலை மாஸ்டர்கள் மற்றும் கேண்டீன் ஊழியர்கள் போன்ற ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 5,000 வழங்கப்படுகிறது. அரசாங்கத்தின் புதிய உத்தரவின் பிரகாரம் ஜூலை 2025க்கு பிறகு பணியில் சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டு முழுவதற்குமான ஆடை கொடுப்பனவு கிடையாது. அவர்கள் சேர்ந்த மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு ஜூன் வரையிலான காலத்தின் அடிப்படையில் ஆடை அலவன்ஸ்களை தொகையினை பெறுவார்கள். உதாரணமாக, ஒரு ஊழியர் செப்டம்பரில் வேலைக்கு சேர்ந்தால் செப்டம்பர் முதல் ஜூன் வரை மொத்தம் 10 மாதங்களுக்கு அவருக்கு கொடுப்பனவு கிடைக்கும். ஜூலை 2025க்கு பிறகு ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. புதிய உத்தரவு வரும் வரை பழைய விதிகள் பொருந்தும். தற்போதைய முறைப்படி ஒரு ஊழியர் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஓய்வு பெற்றால் அவருக்கு முழு ஆடை கொடுப்பனவு வழங்கப்படும். அதே சமயம் டிசம்பர் மாதத்திற்குள் ஓய்வு பெறுபவர்களுக்கு பாதி கொடுப்பனவு தான் கிடைக்கும். இதுவரை வெளியிடப்பட்டுள்ள தகவலின் பிரகாரம் இந்த விதி ஜூலை 2025க்கு பிறகு மத்திய அரசு பணியில் சேரும் புதிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். இந்த மாற்றம் தற்போதுள்ள ஊழியர்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் உடனடியாக உங்களுக்கு சேரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.